இன்றைய ஒரு அற்புதமான காலை வேளையிலே குடும்ப அமைதி என்ற ஒரு தலைப்பினை நல்கிட நமது அம்மன் நகர் அறக்கட்டளையின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்களை வாழ்த்தி வளமுடன் என்ன வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை, குரு திருவடி போற்றி. என ஈன்ற தாய் தந்தையரை வணங்கியும் வாழ்த்தியும், எல்லாம் வல்ல இறைநிலையை வணங்கியும், அதை உணர்த்திய ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும், மெய்யன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். அற்புதமானதொரு காலை வேளையில் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய, ஏன்னா மனிதனுக்கு மட்டுமே தான் சிந்தனை ஆற்றல் அதிகம் இல்லைங்களா? அந்த வகையில் குடும்ப அமைதி அப்படிங்கிற ஒரு தலைப்புகளை பற்றி நம்ம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக பழமொழி சொல்லியிருப்பாங்க, குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் இல்லைங்களா? அப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க. குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அப்படின்னா நாமெல்லாம் யாருங்க? கரெக்டு தானே? நாமெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அப்போ குடும்பம் அப்படின்னா என்னதுங்க? கணவன் மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா இல்லைங்களா? இன்னைக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா சில குடும்பத்தில்? அப்போ என்ன அர்த்தங்க? ஏன் அது இல்லாமல் போச்சு? அங்கே ஏன் அந்த அமைதி கெட்டு போச்சு? அமைதினா என்னங்க? நம்ம அப்படி சொல்கிறத விட அமைதினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமைதினா என்னங்க? குழப்பம் இல்லாமல் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது இல்லைங்களா? பேரானந்தம்னு ஒரு மகிழ்ச்சிய ஒரு வார்த்தை, பேரானந்தம். ஆனந்தத்தை விட பெருசு பேரானந்தம் இல்லைங்களா? அப்படின்னா என்னங்க? அதுக்கு அடுத்து எதுவும் இல்லை, அதான் பெருசு, அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போது குடும்பம் என்பது உறுப்பினர்களை கொண்டது. இன்னைக்கு குடும்பம் என்பது எப்படி இருக்குதுங்க? சுருங்கி போச்சு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சுருங்கி போச்சு. அப்போது சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய தன்மைகள் நமக்கு தெரியாமல் போயிடும், அவங்களுடைய அறிவு நமக்கு கிடைக்காம போயிடும். அதான் கீழே கொடுத்துருக்குறாங்க, அறிவு நம்மளை ஆட்சி செய்கிறதா இருக்கணும் இல்லைங்களா? உணர்ச்சி ஆட்சி செஞ்சதுன்னா என்னவாகுங்க? பிணக்கு வரும். இப்போது குடும்ப அமைதி கெட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கறது. அப்படித்தான் நடக்குது. நீ இதை செஞ்சுருக்கக்கூடாது, நான் சொன்னேன் நீ கேட்கல, அங்கே உடனே குடும்ப அமைதி இல்லைங்களா? உங்களுக்கு சேர்த்து தான். இவங்களாம் சின்னவங்களாக இருக்கிறாங்கன்றதுக்காக இவங்கள விட முடியாது, ஏன்னா இவங்களும் அதில் இருக்கிறாங்க. அடுத்தது அவங்க செய்யக்கூடிய செயல்கள். ஸோ குடும்ப அமைதி கெடுவதற்கு, அமைதி இல்லாமல் போவதற்கு காரணம் குறைகள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அது ஒரு குடும்பத்திலே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையா இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? குடும்பம்னாவே வேறு மாதிரி நினச்சிக்கிறோம். குடும்பம் ஒரு கோயில்னு எப்படி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. கோயில் எப்படி இருக்கணுங்க? இப்போ பக்தி மார்க்கத்துக்கே வரலாம். கோயில் எப்படி இருக்கணும்? கோயிலுக்கெல்லாம் போகிறீங்களா? போகிறீங்களா இல்லையா? எப்படி இருக்கு சொல்லுங்கப்பா. அமைதியாக இருக்குது. அங்கே அமைதியாக இருந்தால் நம்ம மனசு எப்படி இருக்குது? அங்கே போகும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. போயிட்டு வந்தால் ஒரு புது தெம்பு கிடைக்குதா? அப்படித்தானே சொல்லணும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது ஏன் போச்சு, என்ன காரணம்? ஸோ நம்ம குறைகளை பார்த்து பழகிட்டோம், செயல்கள் தவறாக இருந்து கவனிச்சிட்டோம். இதன் காரணமாக தான்
நமக்கு நம்மளுடைய குடும்பத்தில் பொதுவாக சொல்கிறேன் நான், குடும்ப அமைதி போகுது. இந்த குடும்ப அமைதி இருந்தால் குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னாங்க. பல்கலைக்கழகம்னா எப்படிங்க? என்னங்க? யூனிவர்சிட்டின்றாங்கல்ல. யூனிவர்சிட்டின்னா என்ன? எல்லாமும் அங்கே இருக்குது, அப்படித்தான் அர்த்தம். இப்போ படிப்பு சம்மந்தமாக பார்த்தா எல்லா வகையான படிப்பும் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது இல்லைங்களா? என்ஜினியரிங்கு, டாக்டரு, இப்போ அதை தான் பெருசாக சொல்கிறாங்க. அது போக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கலந்த கலவை. அப்போ எல்லாம் கலந்த விஷயம், எல்லா விஷயமும் ஒரு குடும்பத்தில் இருந்தால், இப்போ எனக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மின்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மாவுக்கு இருக்குது, மனைவிக்கு இருக்குது, அப்போ அதை நான் பயன்படுத்த முடியுமா முடியாதுங்களா? அவங்களுக்கு இருக்குது, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா? அப்படி பேசுவோம். சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ அவங்க தனியாக இருக்கிறாங்க, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு எப்படி கிடைக்கும்? நான் என்னத்தான் சொல்கிறேன், நான் மற்றவங்கள சொல்லலை. அப்போது அந்த பல்கலைக்கழகம் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். எல்லா விஷயமும் அங்கே ஒவ்வொருத்தருக்கு தனித்திறமை இருக்குதா இல்லையாப்பா? ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சியாக இருக்கிறோம், அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். அண்ணன் ஒரு மாதிரியாகவும், தம்பி ஒரு மாதிரியாகவும், அக்கா ஒரு மாதிரியாகவும், தங்கச்சி ஒரு மாதிரியாகவும் இருக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த பிரில்லியன்சி அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில். குழந்தைகிட்ட வேறுபாடு காட்டி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறாங்க. என்ன காரணம்? இந்த குழந்தை ஒரு மாதிரியாக ஸ்பீடாக இருக்குது, அது எதை சொன்னால் உடனே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குது. அப்போது அந்த விஷயத்தை நம்ம டேக் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றா இருந்தால் தானே பண்ண முடியும். அதனால தான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாங்க. முன்னோர்கள் ஒன்றும் சும்மா சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க, அவங்க வாழ்ந்து அனுபவித்து அந்த அனுபவத்தில் வந்த விளைவை தான் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இல்லைங்களா? அதை தான் வழிகாட்டி அப்படிங்கிறாங்க நம்ம இல்லைங்களா? நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க நமக்கு முன்னோர்கள், நம்மளோட பெரியவங்க. இப்போ நாம் இருக்கிறோன்னா நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, உண்மையா இல்லைங்களா? ஆனால் நமக்கு எப்படி நம்ம நினச்சிட்ருக்குறோம், இது வேற பெருசு, வந்து உட்காந்துக்கிட்டு அதை செய்யாத இதை செய்யாத சும்மா நொய்யின்னிட்டு இருக்குது. சிந்தனைக்காகத்தான் பேசுகிறோம், யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. அப்போது ஏன் இந்த குடும்ப அமைதி கெட்டு போகுதுன்னா, முதல்ல குடும்ப உறுப்பினர்களை நம்ம நேசிக்க கற்றுக்கணுங்க. அவங்க இல்லாமல் நம்ம வந்திருப்போமா? ஒரு சிந்தனை சிந்திச்சு பாருங்க. நீங்கள் இன்றைக்கி இப்போ மிகப்பெரிய, அதுக்கும் பழமொழி சொல்லுவாங்க, நீ ஊருக்கே ராசானாலும் வீட்டுக்கு பிள்ளை தான் இல்லைங்களா? குழந்தை தான். அப்போது நீங்கள் பாருங்களேன், கம்பெனியில் டாட்டு பூட்டுன்னு வருவான்னு, வீட்டுக்குள்ளே வந்தவொடனே சொல்லுமா அப்படின்வாங்க. நடந்திருக்குதா இல்லைங்களா? வீட்டுக்காரம்மா சொல்கிறத வாங்கிட்டு போவார். என்ன காரணம்னா, குடும்பம் நல்லா இருந்தால் மட்டும்தான். நீங்கள் வெளியில் இருக்கிற பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் வர்றதை அப்படியே ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுறலாம், போய் சேர்ந்துருன்னு. இங்கே பிரச்சனை வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே சின்னதாக நடந்தால் கூட பூதாகாரமாக தெரியும் நமக்கு. ஸோ வெளியில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பிரச்சனை வெளியிலேருந்து, அதை உள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க. குடும்பத்தில் அமைதியாக இருந்து பாருங்கள், மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், ஒருத்தர் புரிஞ்சு பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லி பாருங்கள், அவங்க செய்த நன்மைகளை கவனித்து பாருங்கள், அவங்க கொடுத்த அறிவு நம்ம கவனித்து பாருங்கள். அவங்க கொடுக்குற அறிவு இல்லாமல் இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்க முடியுமா? சொல்லுங்கள், உங்கள் வயசுக்கு பேசுங்க. நம்ம அப்பா அம்மா சில விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ரன் பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தள்ளுறாங்க. அது சரியாக வருமா? அப்போ என்ன ஆகுங்க? அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த அறிவாற்றல், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம்ல, அது நமக்கு என்ன பண்ணாதுங்க, தடைப்பட்டு போயிடும், நின்று போயிடும். ஸோ அப்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்மை நிர்வாகம் செய்வது அல்லது குடும்பத்தை நிர்வாகம் செய்வது எதுவாக இருக்கணுங்க? அறிவாக இருக்கணும். அறிவு நம்மளை நிர்வாகம் பண்ணிருச்சுன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. உணர்ச்சி நிர்வாகம் பண்ணுது நம்மளை, அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க.
நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேட்டிகளில் கேட்டிருப்பீங்க. இந்த கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன் அல்லது குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவனை என்ன சொல்லுவான்? ஒரு செகண்டு நான் அமைதியாக இருந்திருந்தேன்னா, ஒரு நிமிஷம் நான் அமைதியாக இருந்திருந்தேன்னா நான் அந்த கொலையே பண்ணியிருக்க மாட்டேங்க. அப்போ என்ன ஆகுது? உணர்ச்சி அவனை ஆட்கொண்டு அவனை வழி நடத்தும் போது அதனுடைய விளைவு எப்படி இருக்குதுங்க? ஜெயிலுக்கு போகிற வைக்கிது. அதுவே அறிவு கொண்டு பயன்படுத்தி நாம் இதை செய்யக்கூடாது, இவங்க நம்மளை கோவப்படுத்தினாலும் நம்ம என்ன பண்ணணும்? இதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு இருந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கு பாரு அப்படின்றாங்கல்ல. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணுங்கிறாங்கள. அந்த யோசனை பண்ணுறது தான் நம்ம அறிவை பயன்படுத்துறது, வேற ஒன்றும் இல்லை. மகரிஷி அழகாக சொல்லுவார், உணர்ச்சி அறிவை வெல்வது இயல்பாமா. உணர்ச்சி அறிவை வெல்வது இயல்பு, அது நார்மலாக நடக்கிறது. அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. இப்போ இது நம்ம இங்கே சிந்திச்சு பாருங்க, நம்ம உயர்வாக இருக்கணுமா இயல்பாக இருக்கணுமா? உங்களுக்கு தான், நீங்கள் தான் அடிக்கடி கோவப்படுவீங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் பெற்றோர் இருக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? குறை சொல்லலை பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போது நம்மளுடைய அறிவை பயன்படுத்தினால் உணர்ச்சியை வென்று விடலாம், நம்ம வாழ்க்கையில் மேலே வந்துடலாம். அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், வேதாத்திரி மகரிஷி ஐயா உட்பட. உண்மையா இல்லைங்களா? ஏன் அவர் ஒரு வேற எந்த இதுலையும் பாருங்கள், குடும்பத்தை பற்றி இவ்வளோ அழகாக சொல்லியிருக்க மாட்டாங்க. வேலை ஆன்மீக அமைப்பில் நீ இதை விட்டுறணும், அதை விட்டுறணும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஆனால் மகரிஷி ஐயா பாருங்கள், குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தான் நீங்கள் மேலே வரணும்னு சொல்கிறாரு. அப்போ குடும்பம் இல்லையே எதுவுமே இல்லை. அதனால தான் குடும்ப அமைதிக்கு ஒரு டாப்பிக்கை கொடுத்து பேச வச்சிருக்கிறார். ஸோ அடுத்தது நீங்கள் இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது உணர்ச்சி வயப்படுவது அடிக்கடி வரும், அது இயல்பு, தட் நேச்சர் அப்படிங்கிறாங்க. அது இயல்பாக நடக்கிறது. அதை என்ன பண்ணலாங்க? அறிவால் மாற்றிக்கொள்ளலாம். சொல்லுவாங்கல்ல, விதியை மதியால் வெல்லலான்னு ஒரு பழமொழி. விதியவே வெல்லலான்றாங்க. இப்போ மதிங்கிறது அந்த இடத்துல என்னங்க? அறிவு. சரியாக சொன்னீங்க, அறிவு. அப்போ எப்படி விதி எது மதி எது? இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ தான் அந்த உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். இதில் விதி எது மதி எது? விதின்னு செய்யக்கூடிய செயல்களா? தன்மை, கேரக்டர்னு சொல்லுவோம்ல. வெயில் அடிக்கும், அது விதி. இவ்வளோ டிகிரியில் அடிக்குது, விதி. இதிலிருந்து நாம் இந்த வெயிலை புரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலான்னு நினைக்கிறோம் பாருங்க, யோசிக்கிறோம் பாருங்க, அதை பற்றி புரிஞ்சுக்கிறோம் பாருங்க, அது மதி. இப்போ சொல்லுங்க, விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதா? முடிஞ்சதுனால தானே அந்த பழமொழி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போது நாம் என்ன நினச்சிக்கிறோம்? ஒரு பிரச்சனை வந்த உடனே அறிவை பயன்படுத்தாமல் உணர்ச்சி வயப்பட்டுறோம், மறுபடியும் பிரச்சனைக்கு ஆளாயிடுறோம். உண்மையா இல்லைங்களா? சரிதானே? ஒரு சின்ன சிக்கல் வந்தால் கூட அதைய நம்ம யோசிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. அப்போது உணர்ச்சி என்பதை அறிவு வெல்ல வேண்டும். அது வென்றுச்சுன்னா தான் அமைதி கிடைக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், மிகப்பெரிய ஞானிகள், மகான்கள், சயின்டிஸ்ட் எல்லாம் கூட ஒரு காலத்தில் உண்மையை சொல்லும்போது அவங்கள ஒரு மாதிரியாக தான் பார்த்தாங்க. ஆனால் அறிவால் அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்ட்ராங்காக நின்னாங்க. உலக உருண்டை அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாங்க? படிச்சிருக்கிறோமா இல்லையா? உலக உருண்டைன்னு சொன்னது யாருங்க? சொன்னது யார்? கலீலியோ. அவர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இவன் பைத்தியக்காரன், ஃப்ளாட்டாக இருக்குது, எப்படி உருண்டையாக இருக்குன்னு கல்லாலே அடித்து கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு படிக்கிறோம்?
யோசிச்சு பாருங்க. அவர் அறிவை பயன்படுத்தி தீர்க்கமாக இருந்துட்டார், முடிவு ஒன்றாக இருந்தது. அப்போ நம்ம அறிவு தெளிவாக இருந்தால் முடிவு என்னவா இருக்குங்க? தெளிவான முடிவாக இருக்கும். அதுக்கு தான் நமக்கு இந்த பயிற்சியெல்லாம் எல்லாருக்குமே, என்னையும் சேர்த்து தான். இப்போ விட்டுட்டேன், பயிற்சி பாதியில் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன நடக்குங்க? வேஸ்ட்டாக போகாதுங்க ஐயா, நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தவம் பண்ணுறீங்க, இந்த தவத்துக்கு வலிமை அதிகம், தவத்துக்கு ஆற்றல் அதிகம், ஸ்பீடு அதிகம். எதை ஸ்பீடு பண்ணுங்க? எங்கிட்ட என்ன தன்மை இருக்குதோ அந்த தன்மையை ஸ்பீடு பண்ணி விட்டுரும். நான் கோவப்படுறேன், நான் வஞ்சம் வச்சிருக்கிறேன், நான் பொறாமைப்படுறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை வேகப்படுத்தும். எப்படி? 1க்கு 2 மடங்காக. தவத்திற்கு முன்பாக நீங்கள் தவம் எடுக்காததுக்கு முன்னாடி நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, தவம் பயின்றுட்டீங்க, தவம் எடுத்துக்கிட்டீங்க, தீட்சை வாங்கிட்டோம், தொடர்ந்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டோம், அப்போ தவ வலிமை அதிகமாயிரும். ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கேரக்டரெல்லாம் நம்ம மாற்றிக்கலைன்னா என்ன பண்ணுங்க? இருக்கிறதுக்கு வேகத்தை கூட்டுரும். ஊட்டச்சத்து மாதிரி, அப்படி சொன்னால் தான் புரியும். ஊட்டச்சத்து மாதிரி ஊட்டி விட்டுரும். அப்போ என்ன ஆயிருங்க? வீணாக போயிடும். எல்லாம் வீணாக போச்சு. வேகம் எடுத்துரும். அது என்ன கேரக்டர் இருக்குதோ அது வேகம் எடுக்கும். நீங்கள் வேணா சர்வே பண்ணி பாருங்கள். அவ்வளோ நுணுக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தவம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. தவத்தால் எல்லாமே கிடைக்கும். உட்கார்ந்த இடத்துல யாரை கூப்பிட்டாங்க? படத்தில் பார்க்குறோமில்ல, தவம் பயின்று யாரை கூப்பிட்டாங்க உட்கார்ந்த இடத்துல? ஆனானப்பட்ட சிவனே வந்தாருன்னுவாங்க. ஏன் நம்ம தவம் பண்ணால் வரமாட்டாங்களா? பண்ணணும் அந்த மாதிரி. அவ்வளோதான். சரி, இந்த பிணக்கு எழ காரணம், இந்த 4 காரணத்தால் தான் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதுங்க. தேவை, நீடு. ஸோ ஒரு பொருள் தேவை இருக்குது, அது உடனடியாக தேவையா, காலம் தாழ்த்தலாமா? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறோமா? அளவு, குவான்டிட்டி, அளவு கொஞ்சமா அதிகமா இல்லைங்களா? இதை புரிஞ்சிருக்கிறோமா? குடும்பத்தில் கவனிச்சு பாருங்க. தேவை உடனடியே இல்லை, பரவாயில்ல, இது இல்லைனாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? எனக்கு இப்போவே வேணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ என்ன ஆயிருங்க? அங்கே அவ்வளோதான், பிணக்கு வந்துருங்க. அதே மாதிரி அளவு, 1 இருந்தால் போதும், 2 இருந்தால் போதும், அல்லது இவ்வளோ இருந்தால் போதுன்ற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ என்ன ஆயிடுதுங்க? இல்லை இல்லை, எனக்கு இவ்வளோ தான் வேணும். ஒரு பிடிவாதத்தில் நிற்கும்போது அடுத்தது தன்மை, கேரக்டர், அதனுடைய தன்மை, அந்த பொருளோட தன்மை, அல்லது நம்ம கேட்குற நம்மளுடைய தன்மை. ஸோ அது பிடிவாதமாக கேட்காம சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக கேட்டு சாதனை பண்ணிட்டு போயிடுவாங்க, சாதிச்சுக்குவாங்க இல்லைங்களா? அடுத்தது காலம், நம்ம கேட்கக்கூடிய காலம், அல்லது அது எப்போ தேவைங்கிற, அல்லது எவ்வளோ தேவைங்கிறத ஒரு கணக்கு இருக்குது இல்லையா, ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா? அந்த காலம் உடனடியாக செய்யணும் அல்லது கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த 4 மாற்றம் வரும்போது தான், இந்த 4 நம்ம சரியாக புரிஞ்சிக்காத போது தான் என்ன நடக்குது தெரியுங்களா? குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடுது. ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ஐயா. இப்போ எனக்கு சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கிடச்சது. அவர் கடைக்கு வந்தார், ஏதோ யதார்த்தமாக பேசினவர். அவர் கேட்கும்போது, எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட பேசி 2 வாரம் ஆச்சுங்க, எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட பேசி 2 வாரம் ஆச்சுங்கிறாரு. ஏங்க அவங்க என்ன வெளியில் இருக்கிறாங்களா அப்படின்னு. இல்லைங்க, இங்கே தான் இருக்கிறாங்க. 3 பெட்ரூம், 3 BHK அப்படி போட்டு சொன்னால் தான் புரியும். ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்கிறாங்க. இது எவ்வளோ பணங்காசு இருந்தாலும் என்ன இருக்குதுங்க? அமைதி போச்சா? அப்போது அந்த அம்மா இவருடைய மேலே என்ன மதிப்பு வச்சுருக்கும்? இப்படி மாற்றி யோசிப்போம். இவர் பேசலை, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? தயவு கூர்ந்து கோபமே வந்தாலும் தவிர்த்துருங்க.
யாரு கூடயும் பேசாமல் இருக்காதீங்க. அது உங்களைத்தான் முதல்ல கெடுக்கும். அவங்க இறங்கி வந்து பேசட்டும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நாம் போய் இறங்கி பேசுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிரவும் மாட்டோம், நம்ம அறிவு வீணாகவும் போகாது. நான் இப்படித்தான் சொல்லுவேன். நம்ம அறிவு வீணாக போயிடுமா? நாலேஜ் இன்னும் வளர்த்துக்கலாம். நம்ம போய் இறங்கி போய் பேசுறதுனால நம்ம கௌரவம் குறைஞ்சிருமா? அப்படிங்க பேசலாம். ஸோ அந்த எப்பயுமே அது இருக்கணுங்க குடும்பத்தில். அது மட்டும் மாறி போச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தீங்கன்னாவே இன்னும் பிணக்கு என்னவாகுங்க, இடைவெளி அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதுக்காக நம்ம குடும்பமாக இருந்தோம், இடைவெளி அதிகமாகிறதுக்கு இல்லைங்களா? அப்போ முதல்ல அவங்க பேசட்டும் நம்ம பேசட்டும்னு நினைக்கக்கூடாது, நாம் இறங்கி பேசிடணும். சரிங்களா? அடுத்து குடும்ப அமைதிக்கு தேவையானவை விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். சரி, இதில் விட்டு கொடுக்கறது அப்படின்னா என்னங்க? விட்டு கொடுக்கறதுன்னா என்ன? சரி பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க இல்லைங்களா? நமக்கு தேவை இருக்கும், ஆனால் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்போது என்ன பண்ணலாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். விட்டு கொடுக்கணும். ஆலியாரில் மகரிஷி ஐயா வகுப்பு நடத்தும்போது இந்த குடும்ப அமைதி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்களாம்மா. கணவன் மனைவிக்குள்ளவே சண்டை வந்துட்டு இருந்ததுக்கு அந்த தம்பதியரை ஆலியாருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு பேராசிரியர், சென்னையிலேருந்து வந்தவங்க. ஸோ அப்போ பேசும்போது மகரிஷி ஐயா சொன்னாரம்மா, நீங்கள் விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், தியாக குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மனைவியை அதான் வந்த தம்பதியருக்கு, அதான் கணவனை விட்டு கொடுக்கும் அந்த சண்டை சச்சரவுமாகவே இருக்குது இல்லை, எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்களாம்மா, ஐயா யார் முதல்ல விட்டு கொடுக்கறது, கணவனா மனைவியா? யார் விட்டு கொடுக்கணும் சொல்லுங்க? அதான் மகரிஷி ஐயாவோட பதில். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினச்சி பாருங்க. அறிவு அதிகமாக யாருக்கு இருக்குதோ அவங்க முதல்ல விட்டு கொடுத்துடலாம். சிந்திச்சு பாருங்க. விட்டு கொடுக்காதவங்க அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ ஐயாவுடைய பதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க, மகரிஷி ஐயாவோட பதில். நீங்கள் அப்படிலாம் சாதாரணமாக எடுக்க முடியாது. அப்படியே நுணுகி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் நகைப்பும் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அப்போது விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? கெட்டு போகிறது இல்லை, என்னன்னா அவங்களுடைய வளர்ச்சி மேலும் மேலும் நல்லா இருக்கும். விட்டு கொடுக்குறவங்க தான் நல்லா இருப்பாங்க, ஆனால் பார்வைக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ அது விட்டு கொடுத்தல். சகிப்புத்தன்மை, சகிக்கிறது அப்படின்னா என்னங்க? அதுதான் என்னன்னு கேட்குறேன். சகிக்கிறதுனா தான் என்ன? ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ன்னு சொல்லுவார் விவேகானந்தர். சரிதானுங்களா? வருவதை ஏற்றுக்கொள். நீங்கள் என்ன வந்தாலும் ஏற்றுக்கணும், துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணும், இன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணும், சகிக்கணும். ரைட், ஓகே, தட்ஸ் லிவ் இட், விட்டுறலாம், அவ்வளோதான். அப்போது புரிந்தால் தான் என்ன பண்ண முடியுங்க? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் என்ன வரும்? கரெக்ட். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சகிப்புத்தன்மை வரும். அந்த புரிதல் நமக்கு இல்லாததுனால சகிக்கிற மனப்பக்குவம் நமக்கு இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒருத்தர் ரோட்டில் போகிறோம், யாருக்கு தெரியாதுங்க, ரோட்டில் போகிறோம், வண்டியே ஓரமாக நிறுத்தணுன்றது யாருக்கு தெரியாது. ஆனால் எங்கே நிறுத்துகிறாங்க? ஒரு வரிசையாக நிறுத்துகிறாங்களா? அதுவும் அடுத்தவங்க வருவாங்களே, நம்ம மட்டும்தான் வண்டி ஓட்டுறோங்கிறது தெரியுதா தெரியாதா? தெரியும். அவங்க அப்படியே செய்வாங்க. நாம் என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் வந்தால் தான் என்ன வருங்க, அந்த செயலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை நமக்கு வரும். இல்லைன்னா அவங்ககிட்ட சண்டைக்கு போய் நிற்போம். நீ மட்டும்தான் நிறுத்துறியா, இப்படி நிறுத்தினா எப்படி, மற்றவங்களாம் நிறுத்துறது இல்லையா, வர்றது இல்லையா, போகிறது இல்லையா? அப்போ நம்ம இங்கே ஒரு ஆள் பேச அங்கே ஒரு ஆள் பேச என்ன ஆகுங்க? பிரச்சனை தான் வரும். உண்மையா இல்லைங்களா?
அப்போது சகிப்புத்தன்மை. தியாகம், தியாகத்துக்கும் விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. விட்டு கொடுக்கறதுன்னா என்ன, தியாகம்னா என்ன? தியாகம் பண்ணுறது அப்படின்வாங்கல்ல, அப்படின்னா என்னங்க தியாகம்? நிறைய இருக்குது, இருந்தாலும் ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். தியாகம் பண்ணிட்டாங்க அப்படின்வாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தங்க? அன்பான செயல் அப்படிங்கிறார் அவர். தியாகம் அப்படின்னா என்ன? சும்மா நமக்கு தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன் மகரிஷி ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு. கரெக்டாக சொன்னார் பாருங்க. நம்மளுக்கு தேவையானதாக இருக்கும், ஆனால் நம்மளுடைய பொருளாக கூட இருக்கும், ஆனால் இது இல்லாமல் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், இது நம்மளால் சம்பாதிச்சுக்க முடியும்னா, முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாங்க? முடியாதவங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் தியாகம். விட்டு கொடுத்தலுக்கும் தியாகத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஸோ அப்போது விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த 3 குணத்தையும் நம்ம சரியாக புரிஞ்சு நம்ம வலிமைப்படுத்தி வைத்து கொண்டால் குடும்பத்தில் என்ன வராதுங்க? பிணக்கு வராது, குடும்ப அமைதி வரும். குடும்ப அமைதிக்கு இதுதான். குடும்ப அமைதிக்கு வேண்டாதவை என்ன? குடும்ப அமைதியை கெடுக்கிறது எது எதுன்னு பாருங்க. குறை கூறல், கட்டளையிடுதல், வற்புறுத்துதல். இது 3 இருந்தால் குடும்பம் அமைதியாக இருக்குமான்னு நினச்சி பாருங்க. குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குங்க? தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னுவாங்க இல்லையா? ஒரு யதார்த்தத்துக்கு சொல்கிறேன். சும்மா நொய்யின்னு எதையே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறேன்னா, இது நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? குறை கூறக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாங்க? அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கான வழிகளை சொல்லலாம். வழி தெரிஞ்சுதான் நம்ம சொல்லலாம். ஒரு முறை யோசிச்சு பாருங்க, ஒரு முறை விட்டு கொடுங்க, அப்புறம் குறை வந்தால் அப்போ இந்த மாதிரி கேப் விட்டுட்டு உடனே குறை சொல்லக்கூடாதுங்க. அவங்க செய்தது தவறாக இருந்தாலும் உடனே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. எப்போ சொல்லலாங்க? நிதானமான நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணலாங்க? நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, பண்ணும்போது இந்த விளைவு வந்துச்சு, இனிமே இதை பண்ணாதீங்க, இது பண்ணால் இப்படி வருது இல்லை, இதுக்கு பதிலாக இப்படி பண்ணுங்க. ஸோ அப்போ குறை கூறக்கூடாது. அதுக்காக தவறான பாதையில் போகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள தடுக்காமல் இருக்க முடியாதுல்ல, அதுவும் ஒரு வகையில் குறை தானே. யதார்த்தமாக சொல்கிறேன் நான். அப்போ அதை என்ன பண்ணணும்? எந்த பக்குவத்தில் சொன்னால், எந்த ஸ்டேஜில் சொன்னால், எப்போ சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களோ, அவங்க புரிஞ்சுக்குவாங்களோ அப்போ சொல்ல வேண்டும். ஆனால் குறை இருக்கும், இல்லாமல் இருக்காது. சரி, அடுத்தது கட்டளை இடுதல். ஆர்டர் கொடுக்கக்கூடாதுங்க. அதை என்ன சொல்கிறாங்க? அதை தான் சொல்கிறத அன்பாக சொல்லுங்க, யதார்த்தமாக சொல்லுங்க. நம்ம சொல்கிறோமா? நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்வாங்க. அந்த கோபம், அந்த அதிகாரம், இது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிக்கும். அதுதான் ஈகோங்கிறாங்க, தன்முனைப்புங்கிறாங்க. அந்த ஈகோ இருக்கக்கூடாது, அதுதான் கீழே கொடுத்துருக்குறாங்க. வற்புறுத்துதல், எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கட்டாயப்படுத்துதல், அதுக்கு பேர் தான் கட்டாயப்படுத்துது. அவங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா, ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, அது அவங்களால முடியுமா முடியாதா, எதுவுமே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணுறோம்? எதுங்க? நல்ல விஷயத்த சொல்லணும். எப்போ சொல்லணும்? அதுக்கு தான் முன்னாடியே வந்துருச்சு. அது குறை கூறக்கூடாது. எப்போ சொல்லணும்? நிறையாக மாற்றணும். எப்போ மாற்ற முடியும்? நல்ல மூடு, அல்லது அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க, நம்மக்கிட்ட ஒரு ஆலோசனைக்காக வருவாங்க, அல்லது வேற ஒரு அவங்களுக்கு ஒரு அனுபவம் வரும்போது நம்மக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் அன்னைக்கு ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் சரியாக கேட்கல, அப்போ சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும்
ஏன் நீங்கள் இது சிந்திச்சு பாருங்கள், இது அப்படியே ஏற்றுக்க வேண்டாம். மகரிஷியோடைய வார்த்தையே அதுதான். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்போ நீங்கள் அந்த அவங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலோ அல்லது கோபப்பட்ட நிலையிலோ அல்லது ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா? நம்ம எனர்ஜியும் சேர்த்து வேஸ்ட். அதான் உண்மை இல்லைங்களா? இதுக்கு தீர்வு என்ன? தன்முனைப்பு வேண்டாம். கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் தன்முனைப்பு இருக்கக்கூடாது. இந்த ஈகோ இல்லாமல் இருக்கணும். ஈகோ இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நான் படித்தவன் படிக்காதவன். இப்போ சில குடும்பத்தெல்லாம் பாருங்களேன், மனைவி படிச்சிருப்பாங்க, கணவன் படிச்சிருக்க மாட்டாங்க. கணவன் படிச்சிருப்பாங்க, மனைவி படிச்சிருக்க மாட்டாங்க. அங்கே என்ன வருதுங்க? உனக்கு என்ன தெரியும்? நான் 2 டிகிரி வாங்கியிருக்கிறேன். டிகிரி வாங்கி என்னத்துக்கு புண்ணியம்? வாழ தெரியல. ஒரு சிந்தனைக்கு தான். அப்போது அந்த தன்முனைப்பு இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையே உறவு எப்படி இருக்கணுங்க? நட்புறவாக இருக்கணுங்கிறார். அதனால தான் கணவன் மனைவி நட்புன்னு ஒரு தலைப்பிலே கொடுத்துருக்கிறார், ஞான வாழ்வு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில். அது அற்புதமாக இருக்கும், அதை படித்து பார்த்தோம்னா. ஞான வாழ்வு, ஞானமான வாழ்வு, அறிவான வாழ்க்கைக்கு கணவன் மனைவி உறவு நட்புறவாக இருக்கணும்னுவாங்க. அப்போ அங்கே என்ன இருக்கக்கூடாதுங்க? நட்பாக இருந்துச்சுன்னா அங்கே சினம் வராது, மற்ற உறுப்பினர்கிட்ட சினம் காட்டக்கூடாது. அது கீழே நன்மை உணர்தல், அவங்க செஞ்ச நன்மைகளை உணர்ந்து நன்றி பாராட்டணும். இன்றைக்கி ஒரு உணவு தயார் பண்ணுறாங்க மனைவி அல்லது நம்ம குடும்ப உறுப்பினரில் யாரோ ஒருத்தர் தயார் பண்ணுறாங்க, குறை இருக்குது, உண்மைதான். என்ன சொல்லியிருக்கலாம்? அன்னைக்கு செஞ்சீங்கல்ல, அது மாதிரி இதை செஞ்சுருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எப்படி? குறைதான். ஆனால் அன்னைக்கு செஞ்ச மாதிரி இதை செஞ்சுருக்கலாம், இன்றைக்கி வேறு மாதிரி செஞ்சிட்டிங்களோ, சரி அது மாதிரி ஒரு நாள் செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. என்னத்தை செஞ்சு எதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் இப்படித்தான் வச்சுருக்கிற போயிருக்கிற அப்படின்னோம்னா, எனக்கு தெரியாது, நீயே செஞ்சுக்கோ. நடக்கிறது நினச்சி பார்த்து சிரிச்சிருப்பாருங்க ஐயா, இல்லைங்களா? அப்போது அந்த நன்மையை உணரணும். அவங்க செஞ்ச நன்மையை நம்ம உணர்ந்து பார்க்கணும். அதான் சொல்லுவாங்கல்ல, சின்ன உதவி கூட ஞானத்தின் பெரிதுன்னு ஐயன் வள்ளுவர் சொல்கிறாங்கல்ல, இல்லைங்களா? சின்ன உதவி கூட இந்த உலகத்தோட பெரிய விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்க செய்கிற நன்மையை பாராட்டணும். அடுத்தது, ரகசியம் இருக்கக்கூடாது. ஏன் ரகசியம் இருக்கக்கூடாது? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு ட்ராக்கில், கணவன் ஒரு ட்ராக்கில் வரவு செலவு வச்சுருப்பார், மனைவி ஒரு ட்ராக்கில் வரவு செலவு வச்சுருப்பார். அப்போ இங்கே ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை வருதுன்னா மனைவி ஹெல்ப் பண்ண முடியாது, இவர் மாட்டிக்கிட்டு முழிப்பார். வீட்டுக்குள்ளே வரும்போதே முகம் காட்டி குடிச்சிடும். அப்போ என்ன, மனைவி கேட்குறாங்க, என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கள், சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்கே மனைவி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பாங்க, அவங்க முகம் ஒரு மாதிரியாக இருக்கும், இவருக்கு திருப்பி திருப்பி கேட்பார். அப்போ என்ன அர்த்தங்க? 2 பேரும் 2 ட்ராக்கில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ அங்கே குடும்பம் அமைதியாக இருக்குமா? ரகசியம் இருக்கக்கூடாதுங்கிறார். கணவன் மனைவியிடத்திலும் சரி, மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியணும், நான் என்ன செய்கிறேன்னு என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணுமா இல்லைங்களா? தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க? இங்கே அனுப்புவாங்களா? இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன், என்னை அனுப்புவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ படுத்து தூங்கு, காலையில் நான் போயிட்டு வரேன். எங்கே போயிட்டு வந்தேன்? போய் வந்த உடனே கேள்வி வரும், எங்கே போயிட்டு வந்தேன்? சொல்லிட்டு வந்துட்டோம்னா இங்கே போயிட்டார், ரைட், ஓகே, அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை கணவன் மனைவி இடத்துல குறிப்பாக இருக்கணும். மற்ற விஷயங்களை எப்பப்போ எந்தெந்த உறுப்பினர்களுக்கு எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ரகசியம் இருக்கக்கூடாது. வரவு செலவு தனியாக பண்ணக்கூடாதுங்கிறார். நீங்கள் வரவு செலவு தனியாக பண்ணிங்கன்னா என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க தனியாக பண்ணாங்கன்னா இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. சில குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் அதுதான். புரிதல் வேண்டும், புரிஞ்சுக்கணும். லைஃப்பை, ஃபேமிலி மெம்பர்ஸை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் என்ன பண்ண முடியுங்க? ரன் பண்ண முடியும். ஈஸியாக ரன் பண்ணலாம். இல்லைன்னா என்ன ஆகுங்க?
எப்போ எந்த வண்டி சக்கரம் கலண்டு ஓடும் தெரியாது. இன்னைக்கு சமுதாயத்தில் கலண்டு ஓடுறது இருக்குதா இல்லையா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. கவுன்சிலிங் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், நிறைய வருது. ஸோ சில பேர் சேர்ந்து வாழணுன்றதுக்காக முயற்சிகள்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுது, நீ என்ன சொன்னாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு பிச்சுட்டு போயிடுது. ஸோ நீங்கள் எந்த வகையிலையும் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை சரியாக இருக்காது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு உறுப்பினரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். நான் யார், என்னுடைய தன்மை என்ன, நான் என்னுடைய பெற்றோருடைய தன்மை என்ன, நான் எந்த நிலையிலிருந்து இதை படிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, இதுலேயும் நான் இதில் படிக்கிறேன். அப்போ நான் எந்த வகையில் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளை தான் நம்ம மாற்ற முடியுங்க. அடுத்தவங்கள மாற்றுறதுக்கு நமக்கு வேலை இல்லை. அவங்க வேலை, அவங்களுக்கு மாற்றணுன்றது நம்ம வேலையா? அவங்கள மாற்றுறது நம்ம வேலைங்களாங்க? சொல்லுங்க. பொறுப்பு இருக்குதுங்க. அவங்கள மாற்றுற வேலை நம்ம வேலை இல்லை. நான் என்னை மாற்றிக்கொண்டால் மற்றவங்கள மாற்றுறது கஷ்டம், நம்மளை மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்கிறது தான் இப்போ கஷ்டமாக தெரியுது. ஆமாம், அதுதானே. நீ உன்னை அறிந்தால் பாடல் இல்லைங்களா? உலகத்தில் போராடத்தான் முடியும். அப்பையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த போராடுவதற்கான தன்மை, போராடுவதற்கான குணம் வேண்டும்னா நம்மளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த குடும்ப அமைதி வரணும்னா நாம் இதெல்லாம் இருக்கணும். குடும்ப அமைதி இருந்தால் என்ன பண்ண முடியுங்க? இப்போ மகரிஷி ஐயாவுடைய மனைவி ஒரு அமைதியான தன்மையில் நீங்கள் போய் சமுதாய தொண்டு செய்யுங்க அப்படின்னு அனுப்பலைன்னா நமக்கு வேதாத்திரி மகரிஷி ஐயா கிடச்சிருப்பாரா? உண்மைதானுங்க ஐயா. அப்போ குடும்ப உறவு எப்படி இருந்திருக்குது அவங்களுக்குள்ள? ஒரு உதாரணத்துக்கு தான் அவர் எடுத்திருக்கிறோம். புரிந்து வாழ்ந்துருக்கிறாங்க. சரி, இவர் இதை எதிர்பார்க்குறாரு, இவர் செய்யணும்னு சொல்கிறாரு, சரி நீங்கள் தாராளமாக போய் செஞ்சுட்டு வாங்க, இல்லைங்களா? அப்போ அந்த புரிதல் ஒவ்வொரு உறுப்பினர்களும் இருந்துருச்சுன்னா, ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் இருந்துருச்சுன்னா குடும்பமாக எப்படி இருக்குங்க? அமைதியாக இருக்கும். அதுக்கெல்லாம் தான் இந்த தன்மைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பண்ணலாங்களா? சரி, அனைவரும் குடும்ப அமைதியுடன் வாழ அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் என்று கூறி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம். ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா?